நேஷனல் ஹெரால்டு வழக்கு குறித்து பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமியிடம் நமது செய்தியாளர் சலீம் நடத்திய நேர்காணலை பார்ப்போம். குற்றவாளிகள் இவெல்லாம் வந்து சோனியா காந்தி, ராகுல் காந்தி, ஆஸ்கர் ஃபெர்னாண்டஸ் இவெல்லாம் வந்து வரவில்லை. ஸோ நான் வந்து வாரண்ட் இஷ்யூ பண்ணுறதுக்காக சொன்னேன். அப்போ உடனே காங்கிரஸோட வழக்கறிஞர்கள் சொன்னார், நாங்கள் வாக்குறுதி கொடுக்குறோம், எந்த அடுத்த டேட் வந்து நீங்கள் முடிவு பண்ணுறீங்களோ அந்த டேட்டில் இவெல்லாம் எல்லோரும் இங்கே ஹாஜர் ஆவார்கள்னு. நான் சொன்னேன் இன்றைக்கே ஹாஜராக முடியலன்னு. அதுக்காக சொன்னால் வந்து நேற்று தான் ஆர்டரே வந்தது. எல்லோரும் வந்து சுற்றுப்பயணத்தில் இருக்கார்கள், சில பேர் வெளிநாட்டில் இருக்கார்கள், அதனால் பண்ண முடியல. அதனால் தயவுசெய்து எந்த டேட் நீங்கள் சொல்கிறீங்களோ அன்றைக்கி வந்து ஹாஜர் ஆவார்னு. கோர்ட் கேட்டால் என்கிட்ட வந்து எந்த டேட் உங்களுக்கு சூட் பண்ணணும்னு நான் சொன்னேன் 19ஆம் தேதி. அதுதான் முடிவாக இருக்குது. இப்பொழுது சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? நான் இதுக்காக நினைக்கணும், அது அவள்கிட்ட கேட்கணும். சார், உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார்? எனக்கு இன்னும் ஒன்றும் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லையே. நான் வந்து என்ன பண்ணணும் பண்ணியாச்சு. என்னோடய பிரைமா ஃபேசி கேஸ், முன்தாரண கேஸை வந்து நான் நிரூபிக்கப்பட்டேன். அதனால் இப்போ இவாளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டும் எப்படி இந்த குற்றம் பண்ணி இந்த ஊழல் பண்ணார்னு.